இதுக்கு பேர் ப்ரீத்திங் டெடி அப்படின்னு சொல்லுவாங்க. அமேசானில் 2500 ரூபா, 1599 ரூபா, 1799 ரூபா அப்படின்னு சொல்லி பல ரேட்டில் இருக்குது. என் குழந்தைகளுக்காக நான் வாங்கின போது ஒரு 55 பீஸ் வாங்கினேன். 3 பீஸ் நான் எடுத்துட்டேன். மீதம் இருக்கும் பீசஸ் அப்படிங்கிறது இருக்குது 999 ரூபாய்க்கு. ஒரு உயிருள்ள டெடி நம்ம குழந்தைகிட்ட படுத்து அது ஒரு மியூசிக்கை அப்படியே சொல்லிக்கிட்டே இருந்தால் எப்படி இருக்கும்? அதுதான் இந்த ப்ரீத்திங் டெடி அப்படின்னு சொல்கிறது. குழந்தைகளுக்கு வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். இது வயிற்றுக்குள்ளே ஒரு லைட் இருக்கும். அந்த லைட் அப்படியே வயிறு அந்த சுவாசிக்கிற மாதிரியே இருக்கும். கூடவே மியூசிக் அப்படிங்கிறது இருக்கும். விலை 999 அப்படிங்கிறது ரொம்ப ரீசனபிள் ப்ரைஸ். ஏன்னா எனக்கே ஒரு 860 ரூபாட்டு வந்துருச்சு. நான் ஷிப்பிங் பார்க்கணும், அதை பேக் பண்ணணும், அதுக்கு தான் 999 ரூபா. 50 பீஸ் தான் இருக்குது. வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்கப்பா. ஏன்னா என் வீட்டில் நான் குழந்தைகளுக்கு யூஸ் பண்ணது நல்லா இருக்குது அப்படிங்கிறனால தான் உங்களுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். அமேசானில் வாங்காதீங்கப்பா தயவு செஞ்சு. ஏன்னா அவ்வளோலாம் விலை இல்லை. 2500 ரூபா கொடுத்து இதெல்லாம் எப்படி வாங்குறாங்கன்னு தெரியல. பார்த்துக்கலாம். ஸோ இதுதான் இப்போதைய ப்ராடக்ட். வேணுங்கிறவங்க கீழே இருக்கக்கூடிய லிங்கை யூஸ் பண்ணி வாங்கிக்கோங்க. முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரசியல் சதுரங்கத்தில் விசிகாவினுடைய மது ஒழிப்பு மாநாடு. இந்த மது ஒழிப்பு மாநாட்டில் 12 தீர்மானங்கள் அப்படிங்கிறது நிறைவேற்றப்படுகின்றன. இந்த 12 தீர்மானங்கள் அப்படின்னு சொல்கிறது என்னென்ன வந்திருக்கு அப்படிங்கிறதும், இந்த மாநாடு நடந்த மாதிரி தமிழக வெற்றி கழகத்தினுடைய மாநாடு நடக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வந்திருக்கு. அது கூடவே கனிமொழி அக்கா அவர்கள் திடீர்னு பார்த்தா அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் நான் தனிமையாக இல்லை அப்படின்னு சொல்கிற அந்த மெசேஜ் போட்டிருப்பது திமுகக்குள்ளே மறுபடியும் சலசலப்பு இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வியை உயர்த்தி இருக்கிறது. இதே மாதிரி முக்கியமான சில அப்டேட்ஸ் தான் இந்த ஒரு பதிவில் பார்க்க போகிறோம். இது தமிழ் பக்ஷம் வழங்கும் ஆழமான அரசியல் சதுரங்கம். தமிழக வெற்றி கழகம். இந்த தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு சொன்னோடனே உங்கள் ஞாபகத்துக்கு என்ன வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்களுடைய மாநாடு நடக்குமா நடக்காதப்பா? 21 கேள்விகள் கேட்டிருக்கீங்களே. இதே மாதிரி உங்களுக்கெல்லாம் மாநாடு, இப்போ திமுகவுக்கு ஒரு மாநாடு நடந்துச்சு, பவள விழா. அந்த பவள விழா மாநாட்டுக்கு இதே மாதிரி கேள்விகள் கேட்டாங்களா? ஏதாவது ஒரு நியூஸ் பேப்பரில் எப்போ திமுக மாநாட்டுக்கு இவ்வளோ கேள்விகள் கேட்டிருக்காங்க, அந்த கேள்விகளின் அடிப்படையில் தான் எல்லாமே நடந்துச்சு அப்படின்னு சொல்லி ஒரு நபரால் சொல்ல முடியுமான்னு கேட்டால் முடியாது. ஏன்னா அவங்கக்கிட்ட அந்த மாதிரியான கேள்விகள் கேட்கல. அப்படி இருக்கும் பட்சத்தில் ஏன் விஜய் அவர்களுக்கு மட்டும் அவருடைய மாநாடு நடக்கக்கூடிய இடம், அதில் 21 கேள்விகள், அதில் பல சிக்கல்கள், சலசலப்பு அப்படின்லாம் கேட்டிங்கன்னா வளர்ந்துடக்கூடாது. பார்த்தீங்களா? யாரும் திடீர்னு வளர்ந்துட்டாங்கன்னா என்ன செய்கிறது? அரசியலை வளரவே விடக்கூடாது. திமுகக்குள்ளே இருக்கக்கூடிய கட்சியாக இருந்தாலுமே, அவங்க ரொம்ப நாள் அவங்களுடைய கூட்டணி கட்சியாக இருந்தாலுமே அவங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறத மட்டுப்படுத்துவாங்க. இது திமுக செய்கிற வேலை மட்டும் கிடையாதுங்க. எல்லா கட்சிகளும், எல்லா பெரிய கட்சிகள் எல்லாமே செய்யக்கூடிய வேலை தான் இது. அவங்க கூட நிற்கக்கூடிய கட்சியை வளர்த்து விடுவார்கள் அப்படின்னு பார்த்தா கிடையாது. ஆனால் ரொம்ப பெரிய அளவில் டிமோட்டிவேட் அப்படிங்கிறத பண்ணுவாங்க. ஸோ தமிழக வெற்றி கழகத்திற்கு இந்த மாதிரியான கேள்விகள், நிறைய பிரச்சனைகள் அப்படிங்கிறதுலாம் இனி வரக்கூடிய நாட்களில் இதை விட கூடுதலாக இருக்கும். அவங்களுடைய மாநாடு நடந்து முடிந்த பிறகு என்னென்ன சலசலப்புகள் வரப்போகுது அப்படிங்கிறத என்னால் கொஞ்சமாக கெஸ் பண்ண முடியுது. எவ்வளவு டிராஃபிக் பிரச்சனைகள் வரப்போகிறது, அதில் வரக்கூடிய நபர்கள் இந்த பிரச்சனை பண்ணிட்டாங்க, அந்த பிரச்சனை பண்ணிட்டாங்கன்னு சொல்லி சோஷியல் மீடியா முழுவதுமாக தமிழக வெற்றி கழகத்தை போட்டு கழுவி ஊற்ற போகிறாங்க. இந்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய முதல் மாநாடு பெரிய சொதப்பல், சாப்பாடு சரியில்லை, வந்தவங்க சரியில்லை அப்படின்னு சொல்கிற பல பிரச்சனைகள், இல்லை அவங்க பேச்சு சரியில்லை, அவங்களுடைய கொள்கை சரியில்லை அப்படின்னு சொல்லி எவ்வளோ விஷயங்கள் வரப்போகுது அப்படிங்கிறதுலாம் தெரியலை. சரி, தமிழக வெற்றி கழகத்துக்கு தான் இவ்வளோ பிரச்சனை அப்படின்னு சொல்லி பார்த்தா, விடுதலை சிறுத்தையினுடைய மது ஒழிப்பு மாநாடு சும்மா வச்சு வாங்கியிருக்காரு மத்திய அரசாங்கத்தையும் மாநில அரசாங்கத்தையும். திருமாவளவன் அவர்களுக்கு ஒரு சல்யூட். ஏன்னா இவ்வளவு கான்ஃபிடென்ட்டாக என்னதான் எதிர்ப்புகள் வந்தாலும், அந்த எதிர்ப்பில் ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு அப்படின்னு சொன்னாலும், அதன் பிறகு ஆதவ அர்ஜுனா அவர்களுடைய பிரச்சனைகள் வந்த போதும் திமுகக்குள்ளேயே திருமாவளவன் அவர்களுடைய பெயர் உச்சரிக்கப்படாமல், பவள விழாவின் போது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், திருமாவளவன் அவர்களுடைய பெயர் மட்டும் உச்சரிக்கப்பட்டிருக்காது. அந்த 75 அந்த ஷீல்டு கொடுக்கும்போது நல்லா நீங்கள் கவனிச்சாதான் இதெல்லாம் பார்த்துருக்க முடியும். இதெல்லாம் வாண்டடாக நடந்துச்சா, அதுவாக நடந்ததா அப்படிங்கிறதுலாம் நமக்கு இங்கே பேசு பொருளே கிடையாது. ஆனால் இது நடக்கவில்லை அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. ஏன் திருமாவளவன் அவர்களுடைய பெயர் சொல்லப்படவில்லை அப்படிங்கிறதுக்கு திருமாவளவன் அவர்கள் என்ன சொல்லுவாங்க? எப்பா நம்ம ஒரு பெரிய ஒரு அஜெண்டாவோடு பயணிச்சுட்டு இருக்கோம், நம்ம பெயர் உச்சரிக்கணும் அப்படிங்கிறது கிடையாது, நம்ம கொடி பறக்க வேண்டும் அப்படிங்கிறது கிடையாது, நம்ம பற்றி பேசலைனா கூட பரவாயில்லை, நமக்கு அதிகாரம் அப்படிங்கிறது ஒரு நாள் கிடைக்கும், அந்த அதிகாரத்தை நோக்கி நம்முடைய பயணம் இருக்க வேண்டுமே தவிர இந்த சின்ன சின்ன பிரச்சனையெல்லாம் பெருசுப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி பெருந்தன்மையுடன் பேசிட்டு போயிட்டே இருப்பார். ஆனால் நமக்கு இருக்கக்கூடிய கேள்வி, இதே மாதிரி இந்த மாநாடு நடந்துருச்சு, இந்த மாநாட்டில் 12 அம்சங்கள் அப்படிங்கிறத நீங்கள் நிறைவேற்றியிருக்கிறீர்கள். இதை எப்படி தமிழக அரசாங்கமும், தமிழக அரசாங்கம் சார்பாக மத்திய அரசாங்கம், ஏன்னா தமிழக அரசாங்கம் தானே புஷ் பண்ணணும் மத்திய அரசாங்கத்துக்கு, அவங்க கிட்ட இதை கொண்டு போய் சேர்க்க போகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்ததாக வரக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கனிமொழி அக்கா அவர்கள் தான். பொதுவாக இந்த கனிமொழி அக்கா அப்படின்னு சொல்லும்போதே
அங்கே பக்கமாக திமுக, அந்த பக்கமாக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இவங்களுக்கும் கனிமொழி அவர்களுக்கும் இடையே இருக்கக்கூடிய அந்த ஒரு டிஸ்டன்ஸ் ரொம்ப பெருசு தான். என்னதான் இல்லை எங்களுக்குள்ள டிஸ்டன்ஸ் இல்லை அப்படின்னு சொன்னால் கூட அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். குறிப்பாக இந்த திமுகவினுடைய உபத்தலைவர் அப்படிங்கிறதோ இல்லாட்டி துணை பொதுச் செயலாளர் அப்படிங்கிறதுக்கு ஆப்டான ஒரு நபர் யாராக இருந்தாங்க அப்படின்னு கேட்டால் கனிமொழி அவர்கள் தான். ஸோ கனிமொழி அவர்களுக்கு துணை முதல்வர் அப்படிங்கிற பதவியும் கொடுக்கப்படவில்லை. முக்கியமான இலாக்காக்கள் அப்படிங்கிறதுலையும் கனிமொழி அவர்கள் அப்படிங்கிறவங்க கொஞ்சம் விலக்கியே வைக்கப்படுவார்கள். ஆனாலுமே திமுகவுக்கு ரொம்ப பெரிய அளவில் சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு நபர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கனிமொழி அவர்கள் தான். ஸோ கனிமொழி அவர்கள் இன்னைக்கு இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ஒரு பதிவு பண்ணுறாங்க. நான் தனிமையுடன் இல்லை, என் கூடவே எங்கள் அப்பா இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவருடைய தந்தை கருணாநிதி அவர்களுடைய புகைப்படம் இருக்கிற மாதிரியான ஒரு போஸ்ட். அப்போ இதை பார்க்கும்போது என்ன தோணுது அப்படின்னா, ஒரு வேளை இவங்களை தள்ளி வைக்கிறாங்களோ, தனியாக விடுறாங்களோ, திமுகவிலிருந்து இவங்களை தனியாக பிரித்து விடுறதுக்கான ஒரு பெரிய உள்ளடி வேலை நடந்துட்டு இருக்கோ அப்படிங்கிற மாதிரி ஒரு தோன்றல் வருது. இது நம்ம சொல்லலை, இதே மாதிரி நிறைய நியூஸ் மீடியா என்ன செய்கிறாங்கன்னா, கனிமொழி அவர்கள் இப்படி ஒரு போஸ்ட் போட்டதற்கான காரணம் என்ன, அதுவும் இப்போது அந்த மாதிரியான போஸ்ட் போட்டதற்கான காரணம் என்ன, உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு இப்போதான துணை முதல்வர் அப்படிங்கிற ஒரு பதவி கொடுக்கப்பட்டிருக்கிறது, இதில் ஏதாவது ஒரு சலசலப்பா அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு கண்ணு காது வாய் மூக்கெல்லாம் வச்சு பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இதுக்கு கனிமொழி அக்காவே என்ன செஞ்சிருவாங்க, உடனடியாக ரெஸ்பாண்ட் பண்ணிடுவாங்க. பொதுவாக அவங்க இப்போ தூத்துக்குடியில் இருந்தாலும் அவங்க என்ன ஆனாலுமே சரி உடனடியாக ரெஸ்பாண்ட் பண்ணிடுவாங்க. எப்பா இதுதான் பிரச்சனை, இதெல்லாம் போய் பெருசாக எடுத்துக்கிட்டு இருக்கீங்களா, இதெல்லாம் அரசியல சாதாரணம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் தூசி தட்டி விட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல மறுபடியும் பிரச்சனை அப்படிங்கிறது துரைமுருகன் வர்சஸ் உதயநிதி அப்படின்னு சொல்றதுல ஸ்டார்டிங் ஸ்டேஜ் தான் இது. ஏன்னா துணை முதல்வராக பொறுப்பேற்ற பிறகு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு பாதுகாப்பிலிருந்து வரவேற்பு வரை எல்லாமே ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கு. ஸ்டாலின் அவர்களுக்கு பிறகு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் அப்படிங்கிறத திமுகவில் இருக்கக்கூடிய கடைக்கோடி தொண்டன் வரை எல்லோருக்கும் புரியும்படி எல்லாம் இனிமே விமர்சையாக நடத்தப்படும். நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும், இனி ஸ்டாலின் அவர்களை ப்ரமோட் பண்ணுறதை விட உதயநிதி ஸ்டாலின் அவர்களை ரொம்ப பெரிய அளவில் ப்ரமோட் பண்ணுவாங்க. உதய் அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நேற்று நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி ப்ரமோஷன்ஸில் நெகட்டிவ் ப்ரமோஷன்ஸ் அப்படிங்கிறது இருக்கும், பாசிட்டிவ் ப்ரமோஷன்ஸ் அப்படிங்கிறதும் இருக்கும். பட் எப்படியா இருந்தாலும் உதய் அப்படிங்கிறவர் இனிமேல் பிராண்ட் செய்யப்படுவார். அந்த பிராண்ட் அப்படிங்கிறது திமுகவினுடைய பக்கா பிராண்டிலிருந்து வந்த ஒரு புது பிராண்டாக இருக்கும். அந்த பிராண்டை தான் 2026 தேர்தல், அதன் பிறகு வரக்கூடிய தேர்தல் அப்படிங்கிறதெல்லாம் முன்னிலைப்படுத்துவாங்க. ஸோ உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு எதிராக இனி யார் பேசினாலும் சரி, அது அரசியலுக்குள்ள இல்லை அவங்களுடைய கட்சிக்குள்ள இல்லை கட்சிக்கு வெளியில இருந்து யார் பேசினாலும் சரி, உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய பிராண்டுக்கு எந்த பிரச்சனையும் வராமல் பாதுகாத்துக் கொள்வதற்காக ஐடி விங் டெடிகேட்டடாக ஒர்க் செய்யும். டிஆர்பி ராஜா அவர்களிலிருந்து அடுத்ததாக இருக்கக்கூடிய எல்லாருமே இதற்காக ரொம்ப டெடிகேட்டடாக ஒர்க் பண்ணுவாங்க. ஏன்னா இதுதான் பிராண்ட், இதுதான் அடுத்த தலைமுறை தலைவர்களை மக்கள் மத்தியில் கொண்டு செல்வது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஒரு தடவை அவங்க மக்கள் மத்தியில் போயிட்டாங்க, சுலபமாக ஏறி உட்கார்ந்துட்டார் மக்கள் மனசில் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. அவர் வச்சது தான் சட்டம், அவர் பேசுறது எல்லாமே ரொம்ப பெரிய அளவில் ரசிப்பாங்க. ஆல்ரெடி உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு ரசனை மிகுந்த ஒரு கூட்டம் அப்படிங்கிறது இருக்குது. அவர் இதுதான் எய்ம்ஸ் செங்கல் வச்சுருந்தாங்க, நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொன்னதுலேருந்து முட்டையை காண்பித்து நீட் அப்படிங்கிறது இப்படின்னு சொல்லி பல விஷயங்கள் அவருடைய பேச்சுக்கள் கவர்ந்த நிறைய பேர் இருக்காங்க. அது கூடவே அவருக்கு இப்போ துணை முதல்வர் பதவி கொடுக்கப்பட்டிருப்பதால் இன்னும் கொஞ்சம் ஸ்பீடாக ஒர்க் பண்ணுவார் அப்படின்னு சொல்லி நம்ம நம்புவோம். ஸோ மத்திய மாநில அரசை விடாத திருமாவளவன் அவர்கள் மது ஒழிப்பு மாநாட்டில் 12 தீர்மானம் நிறைவேற்றம். அதில் முதல் தீர்மானம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அரசமைப்பு சட்டம் உறுப்பு எண் 47 கூறியுள்ளது போல் மதுவிலக்கை தேசிய கொள்கையாக அறிவிக்க வேண்டும். மதுவிலக்கு அப்படிங்கிறத தேசிய கொள்கையாக அறிவிங்க. நான் அங்கே இருக்கக்கூடிய தேசம் அப்படின்னு சொல்லும்போது இந்திய தேசத்தில் எல்லா மாநிலங்களிலும் மதுவிலக்கு அப்படிங்கிறத அமல்படுத்த சொல்லுங்கள். மதுவிலக்கை அமல்படுத்தும் மாநில அரசுகளுக்கு சிறப்பு நிதி வழங்கிட வேண்டும். மதுவிலக்கை நீங்கள் அமல்படுத்திட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கு கொஞ்சம் இன்கம் அப்படிங்கிறது கட் ஆகுது. இப்போ தமிழ்நாடு எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்கம் டாஸ்மாக் இதெல்லாம் ரொம்ப கூடுதலாக வந்துட்டு இருக்கு அப்படிங்கிறதுலாம் நமக்கு தெரியும். 3500 கோடி ரூபாய்க்கு பாட்டில் இன்சூரன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற செய்திலாம் நீங்கள் வாசிச்சிங்களா இல்லையா? அதெல்லாம் நம்ம ஒரு 7-8 நாளுக்கு முன்னாடி அரசியல் சதுரங்கத்தில் பேசணும். நேற்று தான் ரொம்ப வைரலாக அந்த செய்தியெல்லாம் பரவிட்டு இருந்துச்சு. அடுத்த 4ஆவதாக இருக்கக்கூடிய தீர்மானம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மதுவிலக்கு விசாரணை ஆணையத்தை அமைத்திட வேண்டும். அதற்கான ஒரு விசாரணை ஆணையம் அமைத்திட வேண்டும். தமிழ்நாட்டில் முழு மதுவிலக்கை கொண்டு வருவதற்கு ஏதுவாக தமிழ்நாட்டில் மதுபான கடைகளை மூடுவதற்கு வசதியாக உரிய கால அட்டவணை அரசு அறிவித்து விட வேண்டும். எப்பா தமிழ்நாடு அரசாங்கமே, திமுக அரசே, உதயநிதி ஸ்டாலின் அவர்களே ஒரு டைம் கொடுங்க. இவ்வளோ வருஷத்துக்குள்ள, இவ்வளோ மாசத்துக்குள்ள நாங்கள் இந்த டாஸ்மாக்லாம் மூட போகிறோம், சீக்கிரமாக அதற்கான நடவடிக்கையில் ஈடுபடுங்கள் அப்படின்னு சொல்கிற ஒரு டைம், வசதியாக உரிய கால அட்டவணையை வெளியிட வேண்டும். அடுத்ததா தமிழ்நாட்டில் போதைப் பொருட்கள் புழக்கத்தை கட்டுப்படுத்த அரசு உறுதியான நடவடிக்கைகளை எடுத்துட வேண்டும். அப்போ இவர் என்ன சொல்றாருன்னா, தமிழ்நாட்டில் போதை பழக்கம் ரொம்ப கூடுதலாக இருக்கு, ஒத்துக்கிட்டார். இவர் தான் கூட்டணியில் இருந்துட்டே திமுகவை எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடிய திராணி இருக்கக்கூடிய ஒரே தலைவர் திருமாவளவன் அவர்கள் தான்.
போதைப்பொருள் அதிகமாக இருக்குது, அதை கட்டுப்படுத்துவதற்கு என்ன எடுக்கணும், நடவடிக்கை எடுக்க வேண்டும். மது மற்றும் போதைப்பொருள் ஒழிப்புக்கான பரப்பியக்கத்தில் மகளிர் சுய உதவி குழுக்களை ஈடுபடுத்த வேண்டும். ஏன்னா இதனால் அதிகமாக பாதிக்கப்படுவது மகளிர் தான். அப்போ மகளிருக்கான சுய உதவி குழுக்கள் இருக்குல்ல, அவங்கள இதுக்கு யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு மனுஷன். அடுத்ததாக தீர்மானம் 8, குடி நோயாளிகள் மற்றும் போதை நோயாளிகளுக்கு நச்சு நீக்க சிகிச்சை அளிக்க அரசு மருத்துவமனைகளில் தனி மையங்களை உருவாக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டி அடிக்ஷன் சென்டர் அப்படிங்கிறத அவர் சொல்லியிருக்காரு. மது மற்றும் போதை அடிமை நோயாளிகளுக்கு மறுவாழ்வு மையங்களை அனைத்து வட்டாரங்களிலும் அமைத்திட வேண்டும். மறுவாழ்வு மையம், டி அடிக்ஷன் அப்படிங்கிறது அதுலேருந்து அவங்கள வெளியேற்றி அவங்கள நல்வழிப்படுத்திய பிறகு அவங்க வாழ்றதுக்குன்னு ஒரு தனியாக ஒரு இடம் வேணும்ல, அப்படின்னு சொல்லி புதிய புதிய மையங்களை உருவாக்க வேண்டும் அப்படின்னும் டாஸ்மாக் எனும் அரசு மதுபான கடையின் வணிக தொழிலாளர்களுக்கு மாற்று வேலை வழங்கிட வேண்டும். சரியான கோரிக்கை. அடுத்ததாக தமிழக சட்டசபையில் தீர்மானம் நிறைவேற்றம் செய்ய வேண்டும். திமுகவுக்கு இது மிகப்பெரிய ஒரு அழுத்தமாக பார்க்கப்படும். மது மற்றும் போதைப்பொருள் ஒழிப்பு நடவடிக்கையில் அரசு மட்டும் ஈடுபட்டால் போதாது, இதில் அனைத்து தரப்பு ஜனநாயக சக்திகளும் ஒன்றிணைய வேண்டும் என மொத்தம் 12 தீர்மானங்கள் நிறைவேற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. இதுதான் அந்த 12 தீர்மானங்கள். ஸோ தாவேகா மாநாடு வர்சஸ் விசிகா மாநாடு அப்படிங்கிறதும், அது கூடவே திமுகவினுடைய அரசியலுக்குள் ஒரு புது அரசியலை திருமாவளவர்கள் செய்வதும், இன்டர்னலாக பார்ட்டி வைஸாக சில பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறத கனிமொழி அக்கா அவர்களுடைய அந்த ஸ்டேட்மெண்ட்லேருந்து பார்த்ததும் அப்படிங்கிறது தான் இந்த ஒரு காணொலியினுடைய எய்ம். ஸோ இந்த காணொலி எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களும், இந்த ஒரு பிரீத்திங் டெடி உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே கிட்ஸ் பெஸ்டிக்கான லிங்க் இருக்குது, அதையும் வாங்கிக்கோங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.